ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சம் இது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இதில் a ladder rest on the rough ground against smooth wall. Where will be the force of friction acts? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லேடர் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வால் வந்து ஸ்மூத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் வால், கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ரஃப் கிரவுண்டு. ஸோ இது வந்து ரஃப் கிரவுண்ட், வால் வந்து ஸ்மூத் வால். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எங்கே வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு த வால். ஸோ இந்த வாலுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாக வந்து இதை பிரித்து கொடுத்துருக்கலாம் ஆன்சர் நம்மளுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அட் த டவுன் சைட் ஆஃப் த லேடர், அதையும் வந்து நம்ம ஆன்சர் இங்கே எழுதலாம். ஒன்று டவுன் சைட் ஆஃப் த ladder. அப்படி இல்லை அப்படின்னா the force is acting at the perpendicular distance. So perpendicular to the wall at the lower end. ஸோ வாலோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் லோயர் எண்டில் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆன்சர் இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இது ரெண்டுத்தில் எந்த இது இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.